உங்க வெப்சைட் கூகுள் சர்ச்ல முதல் இடத்தை பிடிக்கணுமா? இந்த வீடியோ முழுசா பாருங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஹலோ டெக் பைல்ஸ், நான் உங்கள் ரத்னவேல். வெல்கம் பேக் டு அவர் வேர்ட்பிரஸ் சீரியஸ். நம்ம போன வீடியோவில் வேர்ட்பிரஸ் சைட் ஸ்பீட் அண்ட் ஆப்டிமைசேஷன் பற்றி பார்த்தோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும், நம்ம இன்டர்நெட்ல ஒரு விஷயத்தை தேடும் போது கூகுள் சர்ச் லிஸ்டிங்ல வர அந்த முதல் பேஜ்ல இருக்க வெப்சைட்ஸ் தான் முக்காவாசி டிராஃபிக்கை கொண்டு போயிடுறாங்க. நம்மளுடைய வெப்சைட்டை அந்த பேஜ்ல கொண்டு வரதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஆனா நம்ம அதை கரெக்டா பண்ணோம்னா அங்க லிஸ்ட் ஆகிடும். அதுக்கு தான் எஸ்சிஓன்றது பண்ணணும். எஸ்சிஓன்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக் தான். ஆனா இன்னைக்கு நம்ம வேர்ட்பிரஸ்ல பேசிக் எஸ்சிஓ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா கூகுள் சர்ச்ல உங்களுடைய வெப்சைட் ரேங்க் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு இதை ஆப்டிமைஸ் பண்ண இந்த ரேங்கிங்கை கொஞ்சம் கொஞ்சமா மேலே கொண்டு வரது தான் எஸ்சிஓ. ஓகே, இந்த எஸ்சிஓடைய அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, ஆர்கானிக் டிராஃபிக் கொண்டு வரலாம். ஆர்கானிக் டிராஃபிக்னா என்னது? நேச்சுரலாவே பணம் செலவு பண்ணாம உங்களுடைய வெப்சைட்டை மேலே டாப் சர்ச் ரிசல்ட்ஸ்ல கொண்டு வருது. இன்னொன்று, டாப் சர்ச் ரிசல்ட்ஸ்ல வந்து லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா தட் மீன்ஸ் மோர் ட்ரஸ்ட் அண்ட் ஹையர் கிரெடிபிலிட்டி ஃபார் யுவர் பிஸ்னஸ். மோர் டிராஃபிக் இஸ் மோர் கன்வர்ஷன் அண்ட் மோர் கன்வர்ஷன் மீன்ஸ் மோர் சேல்ஸ் ஃபார் யுவர் பிஸ்னஸ். இப்போ எஸ்சிஓவை கரெக்டாக டே 1ல இருந்து என்னன்றது புரிஞ்சு ஆப்டிமைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக டாப் சர்ச் லிஸ்டிங்கில் வந்துடும். வேர்ட்பிரஸ்ல எஸ்சிஓ எப்படி பண்ணணும்னா, ஒரு சில பிளகின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக பண்ணலாம். நான் ஒரு சில பிளகின்ஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நம்பர் 1, யோஸ்ட் எஸ்சிஓ. இது வந்து பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியான ஒரு எஸ்சிஓ டூல். அடுத்தது ரேங்க் மேத். இதில் ஃப்ரீ வெர்ஷனாக இருக்குது, பெய்ட் வெர்ஷனாக இருக்குது. இது ஒரு அட்வான்ஸ் எஸ்சிஓ டூல். இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் எல்லாமே இருக்குது. ஆல் இன் ஒன் எஸ்சிஓன்னு இன்னொரு டூல் இருக்குது. அதுவும் ஒரு ஈஸி டு யூஸ் எஸ்சிஓ டூல் தான். இப்போ இந்த எஸ்சிஓ டூல்ஸ்லாம் பிளகின் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக பண்ணிடலாம். ஏற்கனவே நான் ஒரு பிளகின்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேங்க் மேத் பிளகின் எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கான்னு பார்த்துருக்கேன். வேணும்னு நீங்கள் அது வீடியோ கோத்ரூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக வந்து ரேங்க் மேத் டேஷ்போர்டில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். நீங்கள் டேஷ்போர்டுக்குள்ளே போகணும் பாருங்க. டேஷ்போர்டு உள்ளே போயிட்டு பிளகின்ஸ் உள்ள போனீங்கன்னா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிளகின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கான்னு. பிளகின்ஸ், ரேங்க் மேத் இங்கே இன்ஸ்டால் ஆயிருக்கு. அது இல்லாமல் நம்ம லெஃப்ட் சைடில் ரேங்க் மேத் எஸ்சிஓன்ற ஒரு தனி மெனுவும் இருக்கு இல்லையா? இதுக்குள்ள இந்த மெனுக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்கு ஒரு சில பிளாக் போஸ்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய ஜி கிளவுட் டெக் பைல் வெப்சைட்லேயே. அதில் ஒரு புது போஸ்ட்ல போயிட்டு எப்படி எஸ்சிஓ பண்ணலான்னு நான் காட்டுறேன். ஸோ ஜி கிளவுட் டெக் பைலுடைய வெப்சைட், இதில் போஸ்ட் உள்ள போயிருக்கேன். இப்போ நான் ஒரு போஸ்ட் ஒன்று டிராஃப்ட்ல வச்சிருக்கேன். இந்த டிராஃப்ட்ல இருக்கிற 15 போஸ்ட் இருக்கு இல்லையா? இதுல இந்த 7 பவர்ஃபுல் ரீசன்ஸ் வை கூகுள் ஜெமினி இஸ் எ கேம் சேஞ்சர். இந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து நான் எப்படி எஸ்சிஓ பண்றேன்னு காட்டுறேன். இல்லைன்னா லெட் அஸ் செலக்ட் போஸ்ட் விச் ஹஸ் லோயர் எஸ்சிஓ ரேங்கிங். ரேங்க் மேத் பிளகின்குள்ள நீங்க நான் உங்களுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். இப்போது ஒரு நியூவாக ஒரு பிளாக் போஸ்ட் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். அட் த சேம் டைம் அந்த பிளாக் போஸ்ட்டுக்குள்ளே என்னென்ன ஆஸ்பெக்ட்லாம் நம்ம பண்ணுறது மூலமாக எஸ்சிஓ இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஆட் போஸ்ட். இப்போ இதில் யூஸ் இந்த டிஃபால்ட் எடிட்டர். ஒரு போஸ்ட்டுக்கு நான் ஏற்கனவே கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த போஸ்ட் டைட்டில் மட்டும் நான் காப்பி பண்ணுறேன். இங்கே நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கலாம். நான் ரேங்க் மேத் பிளகின் இன்ஸ்டால் பண்ணதுனால மேலே இந்த 2 பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் 0லேருந்து இப்போ போஸ்ட் டைட்டில் ஆட் பண்ணோன்னே 2 மார்க் கொடுத்துருக்கு. இதை இக்னோர் பண்ணிட்டுங்க. ஏஐ கண்டென்ட்ன்றது பக்கத்தில் எஸ்சிஓ ரேங்க் மேத்தோடைய ஸ்கோர் போர்டு மட்டும் பாருங்க. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ண ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் நான் எஸ்சிஓ பற்றி ஸ்டார்ட் பண்ணலை, பேசிக்காக கண்டென்ட் தான் அப்டேட் பண்ணுறேன். நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஒரு கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கோர் வந்து 2லேருந்து 15க்கு மூவ் ஆயிருக்கும் அவுட் ஆஃப் 100. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே நான் கிளிக் பண்ணேன்னா ரேங்க் மேத் பிளகின் வந்து ஒரு சில சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கு. ஓகே, ரொம்ப சிம்பிள். இந்த சஜஷன்ஸ்லாம் நம்ம ஒன்றா ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய எஸ்சிஓ ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில சஜஷன்ஸ்லாம் நான் பண்ணுறேன். ஸ்னிப்பெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை, do you want to website to appear on the first page of the Google, then this guide is for you. ஸ்னிப்பெட்ல என்ன பண்ணலான்றது பார்க்குறேன். ஸ்னிப்பெட்டுக்கு முன்னாடி நான் கீவேர்ட்ஸ், என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும்ன்றது, நான் ஒரு சில கீவேர்ட்ஸ் இந்த ரைட் அப்க்கு ஏற்ற மாதிரி கீவேர்ட்ஸை ஆட் பண்ணி பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் கீவேர்டை நான்
ரேங்க் மேத் எஸ்சிஓ பிளக்இன். இந்த ஃபர்ஸ்ட் கீவேர்டு கொடுத்தவொடனே பாருங்க ரேங்க் வந்து 64க்கும் போயிடுச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான எஸ்சிஓ கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் அடிஷ்னல் கீவேர்ட்ஸ் கொடுக்குறேன். வேர்ட்பிரஸ் எஸ்சிஓ டிப்ஸ், ஹவு டு யூஸ் ரேங்க் மேத், அப்புறமா பார்த்தீங்கன்னா ரேங்க் மேத் செட்டப் கைடு. ஸோ இந்த மாதிரி ஒரு கீவேர்ட் கொடுக்கும்போது மைனருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 68 வரையும் இப்போ ரீச் ஆகிருக்கும் இல்லைங்களா. அப்புறமா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஃபோக்கஸ் கீவேர்ட் நாட் ஃபவுண்ட் இன் யுவர் எஸ்சிஓ மெட்டா டிஸ்கிரிப்ஷன். எஸ்சிஓ மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து எடிட் ஸ்னிப்பட் உள்ளே போய் பண்ணலாம். நான் இப்போ பண்ணுறேன். ஸோ எடிட் ஸ்னிப்பட் உள்ளே போனீங்கன்னா இன்னும் டிஸ்கிரிப்ஷனே கொடுக்கல, நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதி வச்சுருக்கேன். இதை கொடுத்தவொடனே பாருங்கள் ஸ்கோர் 70க்கு போயிடுச்சு. பர்மனன்ட் லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன். அதுவும் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், அதை காப்பி பண்ணுறேன். இப்போ பர்மனன்ட் லிங்க் வந்து ரேங்க் மேத் எஸ்சிஓ பிளக்இன். பாருங்கள், இந்த பர்மனன்ட் லிங்க்கில் நான் ஃபோக்கஸ் கீவேர்ட் கொடுத்துருக்கேன். இன்னும் டைட்டில் கொடுக்கல. டைட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் மேத் எஸ்சிஓ பிளக்இன் கைடு 2025 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 74க்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸ்கோர் கொஞ்சம் மேலே கீழே இறங்கும். நீங்கள் பெஸ்ட்டாக எப்போ ஸ்கோர் வந்து 80க்கு மேலே போயிடுச்சுனாலே உங்களுடைய போஸ்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே போயிட்டே இருக்கும். ஃபோக்கஸ் கீவேர்ட் நாட் ஃபவுண்ட் இன் சப் ஹெட்டிங், ஆட் அன் இமேஜ். இப்போ இமேஜ் ஆட் பண்ணி பார்க்கலாம். சும்மா சிம்பிள் ஒரு இமேஜ். உங்களுடைய வெப்சைட்டில் இமேஜஸ் இருந்ததுன்னா, நான் சொன்ன இதுக்கு முன்னாடி கூட வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அந்த இமேஜஸ்க்கு வந்து ஒரு வேர்டு கொடுங்க. அந்த வேர்டு கொடுத்தா தான் சர்ச் இன்ஜின்ஸ் வந்து அந்த இமேஜுக்கு வந்து புரிஞ்சிக்கும். ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு சின்ன அலைன்மெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இப்போ இந்த இமேஜுக்கு நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கீவேர்டுடைய இது கொடுத்துருக்கேன். ஸோ இது கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வந்து 77க்கு போயிடுச்சு. இன்னும் ஒரு சில சஜஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு ஸ்கோர் வந்து 80க்கு மேலே போயிடும். நான் ஏற்கனவே அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ நம்மளுடைய போஸ்ட் இப்போ பப்ளிஷ் ஆகிடுச்சு. இதே போஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ண மாதிரி நான் ஏற்கனவே ட்ரை பண்ண போஸ்ட் இருக்குது பாருங்கள். நம்ம டேஷ்போர்டில் போய் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதே போஸ்ட்டு பாருங்கள், சேம் டைட்டில், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் எஸ்சிஓ பிரின்சிபல்ஸ்லாம் அப்ளை பண்ணதுனால அதோடைய ஸ்கோர் 86ல் இருக்குது க்ரீனில். இதோடைய ஸ்கோர் 78ல் இருக்குது. ஸோ என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சிஓ டைட்டிலில் பாருங்கள், ரேங்க் மேத் எஸ்சிஓ பிளக்இன் கைட் 2025 பூஸ்ட் யுவர் வேர்ட்பிரஸ் ரேங்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 86 ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் பவர் ரேங்க் மேத் எஸ்சிஓ பிளக்இன் இன் 2025 தட் கேன் வின். ரெண்டு விஷயம், இந்த டைட்டிலில் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டான வேர்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னொரு பாசிட்டிவான வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கனாலும் எஸ்சிஓ ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்கள் சஜஷன்ஸ் பார்த்து ஒன்று ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய எஸ்சிஓ ஸ்கோர்ஸ் மேலே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் எஸ்சிஓ ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு போஸ்ட்டுக்கு கூகுளுடைய பார்வையில் உங்களுடைய வெப்சைட் பட ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம இப்போ பிளக்இன் மூலமாக எஸ்சிஓ ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் சர்ச் கன்சோல்குள்ளே எப்படி நம்ம இண்டெக்ஸ் பண்ண வைக்கலான்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் கொஞ்சம் டைம் சேவ் பண்ணுறதுக்காக ஏற்கனவே சர்ச் கன்சோல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சர்ச் கன்சோலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா யூஆர்எல் பார்த்தீங்கன்னா search.google.com/search-console இந்த யூஆர்எல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் வந்துடும். அந்த சைட் வந்தவொடனே ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா லாகின் ஆகிடும், இல்லைன்னா உங்களுடைய இமெயிலை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஆட் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் இதில் போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு யூஆர்எல் கொடுக்குறேன், நம்மளுடைய போஸ்ட்டு ஒரு யூஆர்எல்லாக கொடுக்குறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த போஸ்டோடைய லிங்க் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. உங்கள் டொமைன் நேமு யூஆர்எல்லாகவும் கொடுக்கலாம். அதில் வந்து ஒரு சில செக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை கொடுத்தீங்கன்னா அந்த டொமைன் நேமுக்குள்ளே இருக்க எல்லா யூஆர்எல்லுமே வந்து சர்ச் இண்டெக்ஸ் பண்ணி கூகுளோடைய பேஜஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கும். இல்லை உங்கள் டொமைனுக்குள்ள ஸ்பெசிஃபிக் லிங்க் மட்டும் நீங்கள் ப்ரமோட் பண்ணணும், அதுக்கு யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த யூஆர்எல் ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டினியூ. ஸோ வெரிஃபை பண்ணுது. ஓகே, ஒரு சின்ன ஸ்டெப் இங்கே அடிஷ்னலாக செக் பண்ண சொன்னோம். ஏன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் தான் நம்ம ரேங்க் எஸ்சிஓ பண்ணுறோமான்றதை வெரிஃபை பண்ணுறதுக்கு கூகுள் என்ன பண்ணணும்,
ஒரு சின்ன ஒரு ஃபைல் கொடுத்து அந்த ஃபைலை வந்து உங்கள் வெப்சைட்டோடைய சர்வருக்குள்ளே அப்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து கூகுள் போய் கிராஸ் வெரிஃபை பண்ணி இதுக்கு ஆத்தென்டிக் பர்சன் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் நான் இப்போ பண்ண போகிறது இல்லை. ஏன்னா இந்த ஸ்டெப் பண்ணணும்னா உங்களுடைய கண்ட்ரோல் பேனல் உள்ள லாகின் பண்ண வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு ஏதாவது அசிஸ்டன்ட் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, வீடியோ கமெண்ட்டில் நான் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறேன். பட் இந்த ஸ்டெப் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். ஸோ வெரிஃபை லேட்டர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ் இப்போதைக்கு டேட்டா வந்து இன்னும் உள்ளே வராததுனால 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ளே கூகுளுடைய சர்ச் கன்சோல் போயிட்டு உங்களுடைய சைட்டை ஃபுல்லாக வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் உங்கள் சைட் இம்ப்ரூவ் பண்ணலான்ற வேரியஸ் சஜஷன்ஸை இந்த டேஷ்போர்டில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் சைட் மேப். இப்போ இந்த சைட் மேப் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் 1 அப்படின்ற ஒரு சாம்பிள் சைட்டில் சைட் மேப் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அகெயின் ஐ எம் கோயிங் பேக் டு த ஸ்டூடெண்ட் 1 போர்ட்டல். இதில் ரேங்க் மேத் எஸ்சிஓக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைட் மேப் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த சைட் மேப்குள்ளே ஏற்கனவே வந்து ரேங்க் மேத்தே ஒரு சைட் மேப் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த சைட் மேப்ன்றது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்டூடெண்ட் 1க்கு அப்புறமா இருக்க சைட் மேப் _index.xml அப்படின்ற பார்த்து மட்டும் நம்ம கூகுள் இதில் கொடுக்க போகிறோம். பாருங்க, இப்போ நான் இந்த ஃபுல் URL சப்மிட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா என்னுடைய வெப்சைட்டில் இவ்வளோ பேஜஸ் இருக்குது, இதுதான் ஸ்ட்ரக்சர். பேஜஸ் வந்து நான் முன்னாடி மெனுவை பற்றி சொல்லியிருக்கேன், ஹவு த பேஜஸ் ஆர் ஆர்கனைஸ்டு, பல விஷயம் எல்லாத்தையுமே இந்த சைட் மேப் சுருக்கமாக ஒரு ஃபைல் XMLன்ற ஒரு ஃபைலில் அடக்கி வச்சிருக்கு. இந்த ஃபைலை நம்ம கூகுள் கையில் போய் சர்ச் கன்சோல் மூலமாக கொடுக்கறதுனால உங்களுடைய வெப்சைட்டை ஃபாஸ்ட்டாக இண்டெக்ஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த சைட் மேப் எடுத்துக்கிச்சு, பட் இன்னும் ஃபெச் பண்ணலை, கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் ஃபெச் பண்ணணும். கான்செப்ட் இதுதாங்க. நீங்கள் ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பிளகின்ல இருக்கிற சஜஷன்ஸ் படி உங்களுடைய கண்டென்ட் எல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணிடணும். ஓகே, அடுத்தது கூகுள் சர்ச் கன்சோலில் போயிட்டு நீங்கள் சர்ச் கன்சோலில் இதை உங்களுடைய வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணி அது சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் ஒன்றா ஃபாலோ பண்ணி வந்தீங்கனாலே SEO ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ பிளகினை யூஸ் பண்ணி பேசிக் SEO எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். நான் ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுக்குறேன் எஃபெக்டிவாக SEO எப்படி பண்ணணும்னு. நீங்கள் SEO பண்ணும்போது உங்களுடைய சைட்டில் என்ன நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்ற விஷயத்த ஒரு ஃபோக்கஸ் கீவேர்டை முதல்ல நீங்கள் டிட்டர்மைன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கீவேர்டுக்கு சில சப்போர்ட்டிங் கீவேர்ட்ஸ், அடிஷ்னல் செகண்டரி கீவேர்ட்ஸை நீங்கள் முன்னாடியே எழுதி வச்சுக்கோங்க. அது மூலமாக உங்களுடைய SEO டைட்டில், அப்புறமா கண்டென்ட், அது இல்லாமல் ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 எங்கெல்லாம் முடியுமோ இந்த கீவேர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் எழுதுனீங்கன்னா அதுவே ஒரு SEO ஸ்கோரை பூஸ்ட் பண்ணிவிடும் சிக்னிஃபிகண்ட்டாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டில் இமேஜஸ்லாம் இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் சர்ச் இன்ஜின் வந்து இந்த இமேஜஸ்க்கு என்ன மீனிங், எதுக்காக இந்த இமேஜ் இருக்குன்றது புரியும். கூகுள் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃப்ரெண்ட்லி சைட்டுக்கு வந்து ஹை ரேங்கிங் கொடுக்கும். ஸோ உங்களுடைய சைட் வந்து மொபைல் வியூவில் கரெக்டாக இருக்கான்றது செக் பண்ணணுன்றது இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் டிப் என்னென்னா, நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுடைய SEO ரேங்கிங்லாம் பார்க்கணும்னா கூகுள் சைட் கிட்னு ஒரு பிளகின் இருக்குது. இந்த பிளகின் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயே வந்து சர்ச் கன்சோலுடைய ஃபங்க்ஷனாலிட்டி உள்ளே வந்துடும், கூகுள் அனலிட்டிக்ஸ் வந்துடும், அது இல்லாமல் கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட், கூகுள் மானிட்டைசேஷன், இந்த மாதிரி பல விஷயம் ஒரே பிளகின்குள்ளே இருக்கிறதுனால அது மூலமாக உங்களுடைய SEO ரேங்கிங்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. ஒருவேளை 100 லைக்ஸ் இருந்ததுன்னா நான் அட்வான்ஸ் SEO எப்படி பண்ணலான்றதை பற்றி நான் யோசிக்கிறேன். தனியாக ஒரு வீடியோ கூட ரெடி பண்ணுறேன். ஐ ஹோப் யூ லேர்ன் சம்திங் நியூ டுடே. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, goodbye.